தங்கச்சில. சரி சந்திரா, இதை கொண்டு வந்து நீ எல்லாருக்கும் கொடுன்னு. சரி, வா போலாம். எடுத்துக்கோங்க அத்தை. இந்த அபி குடிங்கக்கா. என்ன காட்சி? எப்படியோ இருக்கு சாரதா. என்னக்கா இது? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அதானே, என்னம்மா ஏன் திடீர்னு அப்செட் ஆயிட்ட? எல்லாம் சாரதாவை நினைச்சுதான் அபி. சாரதா எவ்வளவு வசதி செல்வாக்குமா இருந்தவனே, அபியோட கல்யாண சமயத்துல எப்படியெல்லாம் இருந்தே, எங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன். அதெல்லாம் என் மனசுல நிழல் ஆடுது. இன்னைக்கு என்னன்னா, அதெல்லாம் போய் எந்த ஒரு வசதியும் இல்லாம இந்த சின்ன வீட்டுல இந்த கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறானோ. என்னக்கா இது? கண்ணை தொடச்சுக்கோங்க. சின்ன குழந்தை மாதிரி ஏன் அழுறீங்க? நிஜமாவே என் மனசு தாங்கல சாரதா. நான் ஒண்ணு சொல்லட்டுமாக்கா? இப்பதான்க்கா நான் நிம்மதியா இருக்கேன். என்ன சொல்ற? அவ்வளவு பெரிய வீட்டுல நான் இருந்தாலும் தினம் தினம் இவர் திமிரு பிடிச்சு ஆடுறத பார்த்து நான் நொந்து போய் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வரிசையா பிரச்சனை, கடங்காரங்க, அது இதுன்னு மனசுக்கு நிம்மதி இல்லாம தான் இருந்தேன். அவ்வளவு வசதி இருந்தோம் என்ன பிரயோஜனம்? ஒரு நாள் கூட நாங்க சந்தோஷமா இல்லையே. இப்ப எந்த சங்கடமும் இல்ல. சுமதி வேலைக்கு போயிட்டு இருக்கா, இந்த சந்திரா வேலைக்கு போறா. இவங்க 2 பேரும் கொண்டு வர சம்பளத்தை வச்சுக்கிட்டு இந்த சின்ன வீட்டுல நாங்க நிம்மதியா இருப்போம்க்கா. இனிமே எந்த கடங்காரனும் வரமாட்டான். காசு இல்லாதனால இந்த மனுஷன் திமிரு பிடிச்சு ஆட மாட்டாரு. அதனால நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. இதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான் நினைச்சுக்கோங்களேன். சரி, நீ தைரியமா இருக்க, அது போதும். ஆமா, எங்க உன் வீட்டுக்காரரு? இந்த ஓட்டு வீட்டுக்கு வரத்துக்கு அவருக்கு பிடிக்கலையா, அதனால லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கி இருக்காரு. சில பேருக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தி வராது அபி. அந்த வகையை சேர்ந்தவர் தான் உங்க குழந்தைனாரும். இது என்ன பழக்கம்? டே சதீஷ், அப்பா தான் இப்படி பண்றாருன்னா நீ இந்த வீட்டுக்கு மூத்த பையன், அவருக்கு எடுத்து சொல்ல வேண்டாமா? அவர் இப்படி ஹோட்டல்ல தங்குறது நல்லா இல்ல. போ, ஏதாவது சொல்லி அவரை கூட்டிட்டு வா போ. சரிக்கா, இந்தா. சித்தி, இங்க வாங்க. என்னம்மா? இப்படி வாங்க. இந்தாங்க சித்தி. என்ன அபி இது? சித்தி, ஒரு வார்த்தை பேசாம நீங்க வாங்கிக்கணும். இதுல உங்களுக்கு, சந்திராவுக்கு, சுமதிக்கு எல்லாருக்கும் Dress இருக்கு. எதுக்கு அபி இதெல்லாம்? என்ன சொல்றீங்க சித்தி? ஒரு காலத்துல நீங்க எங்களுக்கு எவ்வளவு பண்ணிருக்கீங்க, அதுல ஒரு பங்கு கூட இது கிடையாது. இது பாருங்க, நான் உங்களுக்கு பொண்ணு தானே, நான் கொடுத்த நீங்க வாங்கிக்க மாட்டீங்களா? எனக்கு உரிமை இருக்காமா? புடிங்க. வாங்கிக்க சாரதா. இது வாங்கி உள்ள வைமா. ஹலோ அபி, நான் பாஸ்கர் பேசுறேன். சொல்லுங்க. கொஞ்சம் சீக்கிரம் வா அபி, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. வந்துடுறேன். ஓகே சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வரேம்மா. வரேன் சித்தி. சாப்பிட்டு போம்மா. வரேன் சித்தி, கவலைப்படாதீங்க. ஓகே, சரி. வரேம்மா. வா. அக்கா, அபி உங்களுக்கு பொண்ணா பிறந்திருக்கிறதுக்கு நீங்க கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும். எப்பவுமே அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறா பாருங்க. அவ உண்மையிலேயே நம்மளை விட பெரியவக்கா. அவ ஒருத்தி நல்லா இருந்தா போதும், அவளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க.
சாரதா. அப்பா என்னப்பா இது? தொடர்ந்து இப்படி குடிச்சிட்டே இருந்தா உடம்பு என்ன ஆகும்? போதும்பா. டேய், உங்க அப்பா இருக்கானே, அவன் சிங்கம். அதை ஒத்துக்கிறியா நீ? ம். பசி எடுத்த சிங்கம்டா. அப்பா அதெல்லாம் இருக்கட்டும்பா. அதுக்காக இவ்வளவு குடிச்சா உடம்பு தாங்காதுப்பா. டேய், உங்க அப்பா அதுக்கெல்லாம் ஃப்ளாட் ஆக மாட்டான்டா. நான் சீக்கிரமா 2 விஷயத்துல போதுன்னு சொல்லவே மாட்டேன். ஒன்று தண்ணி, என்னோட பணம். 2யும் வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன்டா. என் வாழ்க்கையில் எதையுமே இழக்க மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் கொஞ்ச காலமாக எல்லாத்தையும் இழந்துக்கிட்டே வரான்டா. ஆனால் வாய மாட்டான்டா. பெற்றது எல்லாத்தையும் 1க்கு 10 பிடிக்கிறேன். அப்போதான் திருவேங்கடம் வயிறு குளிரும். அப்பா போதும்பா. இந்த அபி இவெல்லாம் ஒரு ஆளு. நான் பார்க்க பாவாடை தவணை கட்டி அலைஞ்ச கழுத, அவளை போய் உங்க அம்மா பெரிய ஆளு நினைச்சு அவகிட்டே போய் நின்றுட்டு இருக்கா. ஏய், அவராட கேச்சிட்டா என்ன கூட்டு யோகம்? எவ்வளோ ஒரு எழுச்சியாவ என்ஆர்ஐ வந்து சேர்ந்துட்டா. அவ தலையில இவ மிளகா அரைக்கிறா. அபி தலையில ஆனந்தி, ஆர்த்தி, அவ அம்மா கற்பகம், அந்த முட்டா பையன் மனோகர், எல்லா பையனும் சேர்ந்து மிளகா அரைக்கிறாங்க. ராமரடா ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போய் டூரிங் பேக்கேஜ்கார மாதிரி நோட்டீஸ்லாம் கொடுத்து நம்மக்கிட்ட இப்படி ஒரு என்ஆர்ஐ வந்து மாடலேடா. இது நம்ம பேட் லக் தானே. ஆனால் உங்கள் ஆத்தா நடான்னா இந்த அபிய சூப்பர் ரொமானுங்கிறா. உங்கள் அப்பன் திறமையில 100ல் 1 பங்கு அந்த கழுதைக்கு வருமா சொல்றா? சரிப்பா, ரொம்ப குடிச்சிட்டீங்க, வாங்க சாப்பிட போலாம். எங்க? வீட்டுக்கு தான். நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். அந்த வீட்டுக்கு என் படம் கூட வராது, புரியுதா? அப்பா ரொம்ப குடிச்சிருக்கீங்க, வயிறு என்னதுக்காகும்? வாங்க. வயலடா முழுக்க ஜெயிக்கிறத பற்றி பேசிட்டு இருக்கோம், வயத்தை பற்றி பேசுறேன். நமக்கு எவனுமே வாட்ட மாட்டாங்கடா. பெங்களூர்ல ஒரு பெரிய மனுஷன் நமக்கு உதவி பண்ணார்ல, அவர் எந்த ஏரியா நமக்கு தெரியுமா? தெரியாதுப்பா. போட அவர் அட்ரஸ் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். எதுக்குப்பா? நன்றி சொல்லவா? இல்லைடா, என் உள் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? என் மனசு அந்த ஆளை மீட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கடா. அந்த ஆளை பார்த்தா என் வாழ்க்கையில் மாற்ற வரணும்னு ஏதோ ஒரு பச்சு சொல்லுதா. நீங்கள் ஏதோ பார்த்துன்னு வச்சுக்க, உடனே தெரியப்படுத்து. சரிப்பா. சரி, நீங்க இப்படி உட்காருங்க, நான் போய் ஹோட்டல்ல சாப்பிட வாங்கிட்டு வரேன். உட்காருங்க, சாப்பிட வாங்கிட்டு வரேன். வா. இது மூலப்பத்திரம் சார். அதுக்கப்புறம் 2 கை மாறி இருக்கு. அது சம்பந்தமான டாக்குமெண்ட் தான் சார் இது. பில்டரோட சேல் டீடைல் இருக்கு சார், இதுலயே இருக்கு. இந்த சரி, இந்த 10 பேர் நமக்கு ஃபிளாட் விற்கிறாங்கல்ல? ஆமா சார், அவங்களோட ஓனர்ஷிப் டீடுங்க எல்லாம் இதுல இருக்கு சார். அப்படியா? கிருஷ்ணன், பேப்பர்ஸ் சரியா இருக்க பாருங்க. கங்கா சார், இந்த பேப்பர்ஸ் சிஎம்டி அப்ரூவல் என்ஓசிலாம் சரியா இருக்க பாருங்க. பாஸ்கர் சார், எல்லாம் கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. கங்கா, எல்லாம் கரெக்டா இருக்கு. நான் அடுத்த வேலையை பார்க்கலாம். சரி, பணத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கல? எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அபி, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாமா? ஒரு நிமிஷம் பாஸ்கர் சார். சொல்லுங்க மேடம். ஃப்ளாட்டோட மற்ற ஓனர்ஸ்லாம் வந்தாச்சு. மணி, கிருஷ்ணமூர்த்தி, புருஷோத்தமன், இவங்க 3 பேரும் வரலையே. எங்க அவங்க? வந்திருப்பாங்க மேடம். 3 பேரும் கோயிலுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துருவாங்க. ஏங்க, மத்த 7 பேர் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். அப்ப இந்த 3 பேர் ஏன் வரல சார்? வந்தவங்க எல்லாம் சாதாரண ஆள் நினைச்சிட்டு எல்லாம் பெரிய பெரிய விஐபிஸ், முக்கியமான வேலை எல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க. ஏன் கரெக்டான டயத்துக்கு வரணும்னு சொன்னியாயா? சொன்னேன் சார். அப்புறம் ஏன் வரல?
என்னவோ போ, பஞ்சுவல் தெரியாம எல்லாம் வளர்ந்துருக்கீங்க. எதுக்கு பாஸ்கர் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்ற? ராஜமணி மேடம் அபி எவ்வளவு முக்கியமான வேலை விட்டு வந்திருக்காங்க. இந்த ஆளு என்னன்னா கோவிலுக்கு போயிருக்காங்க, தேங்காய் உடைக்கிறாங்க, நான்சென்ஸ் பேசிட்டு இருக்காங்க. சரி, வந்திருக்கிற 7 பேரையும் வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். அதுக்குள்ள மத்தவங்க எல்லாம் வந்துருவாங்க. இல்ல கங்கா, மத்த 3 பேரும் வரட்டும். அபி, வந்திருக்கிற 7 பேர்கிட்ட நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிருவோமே. என்ன சார் சொல்றீங்க? ஆமா அபி, வராத 3 பேருக்காக வந்திருக்கிற 7 பேரை காக்க வைக்க வேண்டாமே. அவங்க சங்கடப்படுவாங்க இல்லையா? அதுக்கு இல்ல விஸ்வநாதன், நாம வாங்குறது 10 பிளாட்ஸ். 10 தனித்தனி ஓனர்ஸ் கிட்ட இருந்து நாம ஒருத்தர் வாங்குறோம். இதுல எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா எல்லாரையும் ஒண்ணா வச்சு நாம பத்திரத்தை முடிக்கிறது தான் நல்லது. நீங்க சொல்ற பாயிண்ட் ஓகே மேடம். எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவா இருக்கு. 10 பேர் நம்ம கிட்ட பிளாட்டை விற்கிறத ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல 3 பேர் வரலன்றதுக்காக நாம ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்க முடியுமா? என்ன பாஸ்கர்? சார் சொல்றது கரெக்ட் தான். நாம ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக மத்த வேலை ஒதுக்கிட்டு வந்திருக்கோம். இந்த 7 பேரை வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ள மீதி 3 பேரும் வந்துருவாங்க. இல்ல கல்யாணம் சார் வந்துருவாங்க சார். கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு தான் சொன்னாங்க. முடியத்துக்குள்ள வந்துருவாங்க சார். சார் நீங்க சரியா ஆர்கனைஸ் பண்ணாம சொதப்பிட்டீங்க சார். சார் சாரி சார், நான் சரியா தான் பண்ணேன். ஏதோ 3 பேர்னால லேட் ஆயிடுச்சு. இவ்வளவு தூரம் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை தள்ளி போட்டா அப்புறம் வந்திருக்கிற பிளாட் ஓனர்ஸ்க்கு நம்பிக்கை எல்லாம் போயிடும். அதுவும் சரிதான். ரெஜிஸ்ட்ரேஷன் 100 நாளைக்கு தள்ளி போட்டா அன்னைக்கு அந்த 3 பேர் வந்து இந்த 7 பேர் வராம போயிட்டா அதனால பெரிய சிக்கல் வந்துடும். அதனால ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடலாம். அதான் சென்டிமெண்டா ஒர்க் அவுட் ஆகும். அதுக்குள்ள இந்த 3 பேரும் வந்துருவாங்க. என்ன மேடம், கரெக்ட் தான் நான் சொல்றேன். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். வெரி குட். அப்ப இப்போ ஆரம்பிச்சிடலாம். சார் நீங்க எல்லாரும் வாங்க. அந்த மொத்தம் 7 பேர் வாங்க. வாங்க வாங்க ப்ளீஸ். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். வாங்க. ரொம்ப நன்றிம்மா. வாங்க. வரமா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூம்மா. வாங்க. தேங்க்ஸ் மேடம். இட்ஸ் ஓகே. ரொம்ப நன்றி மேடம். வராங்க. வாங்க. எல்லாம் நல்ல விதமா முடிஞ்சது. ரொம்ப நன்றிம்மா. வரேன். இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா வரணும்மா. தேங்க்யூ சார். என்ன அபி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆனா இது வரைக்கும் அந்த 3 பேரும் வரவே இல்லையே. ஏதாவது பிரச்சனையா? ஃபோன் பண்ணி பாருங்க. பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது. ஃபோன் பண்ணி பாருங்க பாஸ்கர். இதோ பேசுறேன். ஹலோ சொல்லுங்க. மிஸ்டர் மணி இருக்காரா? இல்லையே, நீங்க யாருங்க? நான் அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து பாஸ்கர் பேசுறேன். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். எங்க போயிருக்காங்க? அவரு திருச்சிக்கு போயிட்டாருங்க. திருச்சிக்கா? ஆமாங்க. ஹலோ ஹலோ. என்ன? எங்க எங்க போயிருக்காரு? ஒண்ணும் இல்ல. கல்யாணம் இங்க வாயா. என்ன சார்? என்ன சார் நீங்க? அவங்க 3 பேர் கோவில் போயிருக்காங்கன்னு சொன்னீங்க. இவங்க என்னன்னா திருச்சி போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. சார் கோயிலுக்கு போயிருக்காங்க தான் சார் சொன்னாங்க. திருச்சி போனதெல்லாம் எனக்கு தெரியாது சார். சார் சொதப்பிட்டாங்களே சார். என்ன சொதப்பிட்டாங்க? இப்ப நம்ம என்ன பண்றது? என்ன பாஸ்கர் இது? இப்படி எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. வாங்க நேரா அவங்க வீட்டுக்கு போலாம். மேடம் நீங்களும் கங்கா ஆபீஸ் போயிடுங்க. நாங்க போயிட்டு வந்துடுறோம். சார் வாங்க Yes, அபி. வாங்க வாங்க போலாம். இங்கதான்.
மிஸ்டர் மணி எங்க? இல்லையே, திருச்சிக்கு போயிட்டாரு. நான் தான் போன்ல சொன்னேனே. ஏங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டப்ப மண்டை மண்டை ஆட்டிட்டு இப்ப திருச்சி போனா என்ன அர்த்தம்? இல்ல, ஏதோ பர்சனலா. அப்ப நாங்க என்ன வேலை இல்லாத முட்டாளா? இது பாருங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதனால எவ்வளவு ரூபாய் நஷ்டங்கிறது தெரியுமா உங்களுக்கு? அது வந்து என்ன வந்து நேர்ல வரட்ட வச்சுக்கிறேன். எங்க போக போற அந்த ஆளு? ஹலோ சார், கொஞ்சம் நீங்க வெளியே வாங்க. என்னையா 3 பேர் இங்கே இருந்து திருச்சி போறதா வீட்டுல போய் சொல்றாங்க, என்ன விஷயம்? வாங்க உள்ள போய் பேசுவோம். அதெல்லாம் இருக்கட்டும். உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சாகணும். ரியலி வி ஃபீல் வெரி சாரி மேடம். சாரி எல்லாம் வேண்டாம் சார். உண்மை என்ன அதை சொல்லுங்க. மேடம் ஆக்சுவலி இந்த ஃபிளாட்டை விற்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பமே இல்லைன்னு தான் சொல்லணும். விருப்பம் இல்லைன்னா ஏன் ஒத்துக்கிட்டேன்? சில கால்குலேஷன் படி நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா அது தப்பான முடிவுன்னு தோணுது. ஏன்? இது ரொம்ப ராசியான வீடு சார். சென்டிமெண்டலி வி ஆர் வெரி மச் அட்டாச்ட் வித் திஸ் ஹவுஸ். இங்க வந்த பிறகுதான் எங்க குடும்பமே விருத்தியாச்சு. இத விக்கிறதுல என் ஒய்ஃபுக்கு விருப்பமே இல்ல. குழந்தைய பிரியிற மாதிரி இருக்குன்னு ராத்திரி பூரா உட்காந்து ஒரே அழுக சார். என்ன சார் பேச்சுது? இதெல்லாம் நேத்து தான் உங்களுக்கு தோணுச்சா? அதுக்கு முன்னாடி? இல்ல மேடம், அதுக்கு முன்னாடியே. என்ன விளையாடுறியா? மேல் கொண்டு பணம் வேணும்னு கேட்டு நாங்க கொடுத்தோம். நான் ஓப்பனா சொல்றேன் சார், எங்க 3 பேருக்குமே இந்த பிளாட்டை விற்கிறதுல விருப்பம் இல்ல. சென்னையில வீடு வாங்குறது நாளுக்கு நாள் கஷ்டமா இருக்கு. இப்ப அவசரப்பட்டு வித்துட்டு பின்னாடி வீடு தேடியாலே நாங்க தயாரா இல்ல. இதுதான் உங்க பிரச்சனைனா வேற ஒரு நல்ல பிளாட்ட நியாயமான விலைக்கு நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். தருவீங்க? ஏதாவது ரிமோட் லொக்காலிட்டியில எலி பொந்து மாதிரி ஒரு வீடு தருவீங்க. தண்ணி எல்லாம் சால்ட்டா ஏன்னா மஞ்சள் கலரா இருக்கும். ஒரு நாளைக்கு எப்போ அதோ ஒரு பஸ் வரும். மழை பெஞ்சா பரிசல்ல சவாரி பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஏரியாவில வீட்டை கொடுப்பீங்க. இந்த மாதிரி பிரைம் லொக்காலிட்டில இவ்ளோ காத்தோட்டமா பக்கத்துல கோயில் குளம்னு நாங்க பழகிட்டோம் மேடம். எங்களை விட்டுறீங்களா ப்ளீஸ்? இது பாருங்க, நீங்க சொல்ற எந்த காரணமும் புதுசு கிடையாது. ஒரு முறை இல்ல, பல முறை கேட்டுதான் ஒத்துக்கிட்டீங்க. அக்ரிமெண்ட் கூட போடாம ஸ்ட்ரைட்டா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துடுறோம்னு நீங்க சொன்னீங்க. அதனால தான் நாங்க அங்க வந்தோம். இப்ப வரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. சொல்லுங்க, என்ன காரணம்? இத பாருங்க மேடம், நான் ஹவுஸ் ஓனர். உங்களுக்கு வீடு தர முடியாதுன்னு சொல்றேன். அவ்வளவுதான் மேடம். மறுபடியும் உங்களுக்கு விளக்கம் தரணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. முடியாதுன்னு சொன்னா அமைதியா போயிடுங்க. எதுக்கு மேடம் ஆர்கியூ பண்ணி ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? நல்லா இருக்கியா உன் பேச்சு? ஒத்துக்கிட்டு பல்ட்டி அடிச்சதுனால எங்க எல்லாரோட டைம் வேஸ்ட். உங்களை நம்பி மத்த வீடெல்லாம் முடிச்சாச்சு. இப்ப நீங்க விக்கலைன்னா எங்களுக்கு கோடிக்கணக்கில் நஷ்டம் ஆயிடுங்க. கவலைப்படாதீங்க விஸ்வநாதன் சார், நம்ம நஷ்டத்தை இந்த 3 பேரும் கொடுத்துருவாங்க. ஏன் நாங்க ஏன் தரணும்? நீங்க தான் தரணும். நீங்க தானே பேச்சுக்கு ஒத்துக்கிட்டீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வரேன்னு சொன்னீங்க, இப்ப பேச்சை மாத்தி பேசுறீங்க. அதனால எங்களுக்கு நஷ்டம். நஷ்டத்தை நீங்க தான் சரி கட்டணும். என்னது வம்பா இருக்கு? நமக்குள்ள அக்ரிமெண்டா இருக்கு. இதை எந்த கோர்ட்டும் ஏத்துக்காது. கோர்ட் இல்லைன்னா என்ன, இருக்கவே இருக்க அடிதடி கட்ட பஞ்சாயத்துல. எங்க நஷ்டத்தை சரி கட்ட நாங்க என்ன வேணாலும் கையாளுவோம், புரிஞ்சுக்கங்க. அட பாவீங்களா மேடம், வீட்டை வித்துறீங்கன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு விற்க வேண்டாம்னு உங்க பார்ட்னர் வந்து மிரட்டிட்டு போறாரு மேடம். எந்த பார்ட்னர்? என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா மேடம், தொல்காப்பியன்னு ஒருத்தர் வந்து மிரட்டினார் மேடம். தொல்காப்பியனா? சச்சே, அப்படிலாம் இருக்காது. அவர் அப்படிலாம் மிரட்டவே மாட்டாரு. இல்ல மேடம், அவர் தான் ரவுடி எல்லாம் கூட்டு வந்து மிரட்டினாரு. எங்களுக்கு குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு, பயமா இருக்கு, ஆழ விடுங்கம்மா. வேணாங்க, எங்களை விட்டுருங்க. இத பாருங்க, என்ன விஷயங்கிறது புரிஞ்சு போச்சு. நீங்க தைரியமா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வாங்க, மத்த விஷயங்கள் நாங்க பாத்துக்கிறோம். வாங்க. அட வேண்டாம் சார், இது எங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவு. நீங்க என்னமோ பண்ணிக்கங்க. அவங்க ஒண்ணு சாதாரணமா மிரட்டல சார், எங்க உயிரே எடுத்துருன்னு சொல்லிருக்காங்க. நீங்க ஆளை விடுங்க, போங்க சார். சார் show some decency. பேசுங்க. யோ, என்னைய நடந்துட்டு இருக்கீங்க? சாரி சார், எனக்கு ஒன்றும் தெரியாது சார். தெரியாம என்ன சார் பேசிட்டு இருக்க? என்ன சொல்ற கேட்டல? ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல சார். 3 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் சார். என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அபி, என்ன விஷயங்கிறது புரிஞ்சிருச்சுல்ல? நேர்ல போய் விசாரிப்போம். வா.